ஒரு பலமான வலுவான வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவத்தை வைத்து பேசுகிற போதுதான் அவர்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முடியும். பாராளுமன்ற உறுப்பினராகிய பிறகு நாங்கள் அதற்குரிய கௌரவத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு வடக்கு கிழக்கில் ஜேவிபி பெரிய அளவு ஆசனங்களை வென்றுவிட்டது என்ற நிலைப்பாடு இருந்தாலும் 29% வாக்குகள் தான் வடக்கு கிழக்கில் ஜேவிபி எடுத்திருக்கிறது. சீனா இந்தியாவினுடைய ராஜேந்திர மோதல் என்பது மிக ஒரு நெருப்பான நிலைமைக்கு வந்துவிட்டது. சீன தூதரின் யாழ் வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஊடக மையத்திலிருந்து அவர் விட்ட அறிக்கையும் இந்தியாவுக்கு ஒரு பாரிய ராஜேந்திர அடி. அன்பான அவரோடு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தாயகத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு சபா கோதாஸ் அவர்கள். இவர் ஹெலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமில்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்து இன்னும் பல பொதுப்பணிகளிலும் செய்து கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வை கூட ஒரு சிறப்பாக ஆய்வு செய்யக்கூடிய ஒருவராக தாயகத்திலிருந்து எங்களோடு கலந்து கொள்கிறார். பல வருடங்களாக அந்த வகையிலே வணக்கம் சொல்லலாம். வழமை போலவே தாயகத்தின் இந்த இடைக்காலத்தில் இடம்பெற்ற தகவல்களோடு இணைந்து கொள்வோம். இலங்கை தீவை பொறுத்தவரையில் பாரியதொரு இயற்கை அனர்த்தம் நடைபெற்று தற்போது ஓரளவுக்கு நிலைமை சீராகி கொண்டிருக்கிற இந்த காலகட்ட பரப்பில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் ஏற்பட்டு மழை வீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிற இந்த சூழலில் பாராளுமன்றம் தொடர்ச்சியாக இடைக்கால வரவு செலவு திட்டம் நிறைவேற்றுவதற்காக கூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் மாவீரர் தின நிகழ்வுக்கு பிற்பாடு குறிப்பாக முகப்புத்தகங்களில் தேசிய தலைவர் அவர்களின் படங்களை பதிவு செய்தார்கள் என்ற வகையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட கைதுகள் ஒரு புறம், அதே நேரம் மாவீரர் நாளை கொண்டாடினார்கள் அல்லது தேசிய தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் என்ற வகையில் ஒரு சில கைதிகளும், தென்னிலங்கையில் அது தொடர்பான விமர்சனத்தை பதிவு செய்தார்கள் என்ற வகையிலான கைதுகளும் இடம்பெற்றிருக்கிறது. அதைவிட புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். அதன் பிற்பாடு பாராளுமன்றத்தில் தற்போது தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதுவரி திணைக்களத்தால் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட கொமிட்டிகள் தொடர்பாக கொமிட்டிகள் வழங்கப்படுவதற்கு யார் சிபார்சு செய்தார்கள் தொடர்ச்சியான வாத பிரதிவாதத்தை பாராளுமன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கமும் பல்வேறு வகையில் அந்த விடயத்தை பல்வேறு கோணங்களில் காய் நகர்த்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, தற்போது அரிசிக்கும் தேங்காய்க்கும் வரிசைகள் ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக சதோசாவில் வரையறுக்கப்பட்ட வகையில் 3 கிலோ அரிசியும் 2 தேங்காயும் வழங்கப்படும் என்ற வகையில் அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் அரிசியின் விலை 300 ரூபாயை தாண்டுகின்ற வகையில் தான் அமைந்திருக்கிறது. ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாவை அண்மித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல இடைக்கால வரவு செலவு திட்டமும் கடந்த கால ஆட்சியாளர்களினுடைய இடைக்கால வரவு செலவு திட்டங்கள் எவ்வாறான விடயங்களை கோடிட்டு காட்டியதோ அதே போன்றது ஒரு செயற்பாடாகத்தான் இவர்களுடைய வரவு செலவு திட்டமும் இடைக்கால வரவு செலவு திட்டமும் பாதுகாப்பு செலவீனம் அதிகமாகவும், அதைவிட மிக பிரதானமான இந்த அனர்த்தம் ஏற்பட்டதன் பிற்பாடு சுகாதார, கல்வி மற்றும் ஏனைய உணவு வசதிகளை விரிவாக்கம் செய்வதற்கு அது தொடர்பான மக்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கக்கூடிய வகையில் அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் மிக குறைவானதாக இருப்பதையும், தொல்லியல் திணைக்களத்திற்கும் மற்றும் பௌத்த சாசன அமைச்சுக்கும் கூடுதலான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட கடன்பட தொகை என்பது
மிக அதிகமாக காணப்படுகிறது. இது கடந்த கால ஆட்சியாளர்களுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கடன்படு நிலைமை என்பதும் கடன் மறுசீரமைப்புக்கான ஒதுக்கீடும் காணப்படுவதை பலதரப்பும் விமர்சிப்பதை காணக்கூடியதாக இருக்கு. இந்த காலநிலை மீண்டும் ஒரு முறை மக்களை வந்து அடைந்து இன்னும் மிக சிரமங்களை மக்கள் தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்கான எதிர்ப்பு கூறல்கள் அல்லது அதற்கான ஒரு ஏற்பாடுகள் ஏதாவது அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. வானிலை அவதானிப்பு நிலையம் காலநிலை தொடர்பான எதிர்கால எதிர்ப்பு கூறலை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அரசாங்கத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்புகளோ அல்லது அரசாங்கத்தினுடைய நிதி கட்டமைப்புகளோ சரியாக இல்லை. அதன் காரணமாக பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்ற சூழ்நிலையிலும் தனியார் அமைப்புகள், அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்களும் குறிப்பாக வடக்கில் புலம்பெயர்ந்த கொடையாளர்களின் நிதியில்தான் பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஓரளவு நிவாரணங்களை கொடுத்து அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு உதவி செய்கின்றார்கள். ஆனால் எதிர்பார்த்தது போல அரசாங்கத்திடம் இருந்து மக்களுக்கு போதுமான உதவிகளோ அல்லது பாதிக்கப்பட்ட தரப்புக்கான உதவிகளோ போதுமானதாக இதுவரை கிடைக்கப்படுது. இந்த அரிசி தட்டுப்பாடு என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அரிசி தட்டுப்பாடு இப்பொழுதுதானே பயிர்கள் பலதடந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் இது இனிவரும் காலங்களில் தானே அந்த தட்டுப்பாடு ஏற்படப்படும். இப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு திட்டமிடப்படாத ஒரு சூழ்நிலைக்குள் இது அடங்கப்படுகிறது. இப்பொழுது குறிக்கப்பட்ட காலங்களாக அதனுடைய உற்பத்தியினுடைய வீழ்ச்சி குறைவடைந்து செல்வதை தரவுகளின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாட்டு இறக்குமதிகள் மூலமாகத்தான், அதாவது மக்கள் பாவிக்கக்கூடிய அரிசியினுடைய தொகை ஈடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இந்தியா மற்றும் சைனா போன்ற நாடுகளில் இருந்துதான் கூடுதலான அரிசிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. முந்தைய காலம் இலங்கை என்பது நெல் ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடுகளில் மிக முக்கியமான நாடாக இருந்தது அது ஒரு காலம். ஆனால் இப்பொழுது மக்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்கின்ற அளவுக்கு தான் நாட்டினுடைய நிலவரங்கள் இருக்கிறது. நெல் உற்பத்தி செய்யப்படுகிற இந்த காலகட்ட பரப்பில் ஒருபுறம் இருப்பு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் காலபோகத்தினுடைய செய்கை அறுவடையின் போது அதிக அளவிலான நெல் உற்பத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற போதும் அதற்குரிய கால இடைவேளை இருக்கின்றதன் காரணமாக இருக்கின்ற நெல்லுக்கு இந்த ஆட்சியாளர்கள் உத்தரவாத விலை கொடுத்ததன் அடிப்படையில் கூடுதலான வியாபாரிகள் ஜனாதிபதி இந்த அரிசி ஆலை உற்பத்தி உரிமையாளர்களை அழைத்து சந்தித்ததன் அடிப்படையில் போதுமான அரிசியை வழங்கக்கூடிய வகையில் தங்களிடம் இருப்பில் நெல் இல்லை என்பதைத்தான் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் தற்பொழுது இறக்குமதிக்கான ஓர்டரை வழங்கியிருக்கிறது. ஆகவே அந்த இறக்குமதி ஓர்டர் வந்தாலும் நான் நினைக்கிறேன் அரிசியினுடைய விலை குறைபடுவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றுதான் கூற முடியும். ஆகவே இந்த அரிசி விலையேற்றம் என்பதை, சரியான நிர்ணய விலை என்பதை இந்த ஆட்சியாளர்களால் ஒருபோதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பது ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்கு இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. அதே நேரம் தேங்காய் உற்பத்திக்கும் அதே மாதிரியான நிலைப்பாடுதான் காணப்படும். ஏனென்றால் பெரும்பாலும் புதிய ஆண்டின் நடுப்பகுதியில் தான் கூடுதலான தேங்காய் விளைவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதற்கு இடைப்பட்ட காலமும் மற்றும் வெளிநாடுகளுக்கு தேங்காய் ஏற்றுமதி செய்கின்ற ஒரு விவகாரம் இங்கு காணப்படுவதன் காரணமாக இந்த உள்ளூர் தேவைகளுக்கு போதுமான தேங்காய் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்வது கடினமான ஒரு சூழலாக அண்மை காலங்களில் மாறியிருக்கிறது. துரதிருஷ்டவசமாக நாளாந்தம் எல்லா மக்களுக்கும் அவசியமானதொன்றாக இருக்கிற இந்த தேங்காயும் அரிசியும் அதி கூடுதலான விலையை நோக்கி நகர்வது ஆட்சியாளர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இலங்கை அரசின் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த குறுகிய கால வரவு செலவு பற்றிய விடயம், இந்த
விடயம் பரபரப்பாக பேசப்பட்டாலும் கூட உண்மையில் இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முதல் இருந்த அரசாங்கத்தின் செயல் திட்டங்களுக்கு ஏற்ப அல்லது வெளிநாட்டு கடன் பெற்றதன் மூலம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் தான் இவர்கள் கூடுதலான தொகையை காட்ட வேண்டி இருக்கின்றது. இந்த கோட்டாபய ராஜபக்சவினுடைய வெளியேற்றத்துக்கு பிறகு அதனால் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஏனும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நாட்டை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்த அந்த செயல்பாட்டை ரணில் விக்ரமசிங்கே தான் முன்னெடுத்திருந்தார். உண்மையில் அந்த காலகட்ட பரப்பில் அவர் எடுத்திருந்த சில முன்னகர்வுகள் நாட்டை ஒரு சுமூகமான சூழலுக்குள் கொண்டு வந்தார். அந்த செயற்பாடுகள் முன்னகர்த்தப்படுகிற போது பல விமர்சனங்களை இப்போது ஆளுங்கட்சியில் இருக்கிற பிரதான ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்புகள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்படுத்தி இருந்தார். ஆனால் இன்று அவர்கள் ஆளுங்கட்சி கதிரைக்கு வந்ததன் பிற்பாடு வருவதற்கு முதல் தேர்தல் மேடைகளில் சொன்ன மாற்றங்கள், விலை குறைப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் பேசியிருந்தாலும் தற்போது அவர்கள் கதிரைக்கு வந்ததன் பிற்பாடு அவர்கள் சொன்ன செயற்பாடுகளை செய்ய முடியாத ஒரு இக்கட்டுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், நாட்டின் வருமானம் பலவீனமாக இருக்கிற சூழ்நிலையில் எந்த செயற்பாட்டையும் மாற்றியமைப்பது என்பது மிக கடினமானது. ஆகவே இவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தங்கி இருப்பது அந்த ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்து நாட்டை ஓரளவு சுமூகமாக கொண்டு செல்லக்கூடியதாக மாற்றிக்கொண்ட விடயங்களை வைத்துத்தான் இவர்களும் அந்த எங்களுடைய இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதில் இவர்கள் நினைக்குமா போல ஏதாவது மாற்றங்களை செய்துவிட்டால் அதன் மூலமாக தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த மின்சார கட்டணங்களை தாங்கள் அரைவாசியாக குறைப்போம் என்றெல்லாம் தேர்தல் காலங்களில் ஒப்புதல் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள் 6 மாதங்களுக்கு இந்த நிலைமையை தாங்கள் தொடர்ந்து பேண வேண்டும். அதே நேரம் எரிபொருளை நாங்கள் மிக குறைந்த விலையில் கொடுப்போம் என்று உத்தரவாதம் கொடுத்து தேர்தல் காலத்தில் பேசினார். ஆனால் இப்பொழுது மிக சிரிப்பான விடயம், அண்மையில் எரிபொருள் குறைப்பு செய்யப்பட்டது. பெட்ரோலுக்கு 2 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் குறைக்கப்பட்டது. மண்ணெண்ணெய்க்கு 5 ரூபாய் கூட்டப்பட்டது. ஆகவே இங்கு குறைக்கப்பட்ட அதே 5 ரூபாயை இன்னொரு எரிபொருளில் கூட்டியிருக்கிறார். ஆகவே இந்த நிலைப்பாடு என்பது நாட்டினுடைய வருமானம் சரியாக அடையப்படாத விடத்து அது ஒரு கடினமானதாகத்தான் இருக்கு. தமிழரசு கட்சியின் நிலைப்பாடும், தமிழரசு கட்சி மீண்டும் இப்பொழுது ஜனாதிபதியை சந்தித்து உரையாடிய விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆளுக்கால் ஒரு தனித்தனி கருத்தை வெளியிடுகின்றார்கள். இதனால் மீண்டும் ஒரு பிளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுவதும் போல் தெரிகின்றது. இவர்கள் ஏன் இன்னும் ஒரு பேச்சாளர் என்ற ஒருவரை சரியான முறையில் நியமிக்கவில்லை என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் கட்சி ரீதியான, அதாவது மாநாடு ஒன்று நடத்துவதற்கு முன்பான தெரிவுகளின் போது ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக பல்வேறு உடைவுகளை சந்தித்து நீதிமன்றம் வரை அந்த பிரச்சனைகள் சென்றிருந்தன. இந்த தேர்தலின் முடிவின் பிற்பாடு கிடைக்கப்பெற்ற ஆசனங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒரு சீரான நிலைமைக்கு வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று பலரும் அவதானித்துக் கொண்டிருந்த போது துரதிருஷ்டவசமாக தற்போது பாராளுமன்றத்துக்குள் அந்த பிரச்சனை இன்னொரு வடிவத்துக்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் இனம் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சேர்ந்து ஒற்றுமையாக கலைக்க வேண்டிய தரப்பு இன்று அங்கு கூட பிரிந்து கடந்த காலத்தில் பார்பொமிட்டுகளை கொடுத்ததில் யார் அதில் பிரதான சூத்திரதாரியாக இருந்தார் என்ற விடயத்தை வெளியில் கொண்டு வந்து அம்பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அது தொடர்பாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற ஒரு செயற்பாடு, அதாவது ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் பாராளுமன்ற செயற்பாடுகளில் ஆளுக்கால் முரண்பட்ட நிலைமை காணப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த ஜனாதிபதியினுடனான சந்திப்பு, அந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற விதம் பலவீனமான ஒரு சூழலைத்தான் அங்கு காட்டியிருக்கிறது. குறிப்பாக ஒரு 159 ஆசனங்களுடன் இருக்கிற அரசாங்கத்துடன் பேசுகிறது என்பது ஒரு பலமான செயல்பாட்டை கொண்டுதான் அங்கு பேச வேண்டும். சாதாரணமாக இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில்
ஏனைய தரப்புகளை அவர்கள் பெரிதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றோ அல்லது பெரிதாக அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் ஏனைய தரப்புகளையும் இணைத்து சென்றிருந்தால் ஓரளவுக்கு வலுவானதாக இருந்திருக்கும். அல்லது வடக்கு கிழக்கில் எவ்வளவு தூரம் தமிழ் தேசியத்துக்கு மக்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் காட்டக்கூடியதாக இருந்திருக்கும். இதில் தமிழரசு கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும், அதே நேரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதே நேரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதனை விட வடக்கில் தேசிய மக்கள் சக்தி ஏவிபிக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடன் கூட இவர்கள் கதைத்திருக்க வேண்டும். நீங்கள் இனப்பிரச்சனை சார்பில் என்ன விடயத்தை நீங்கள் முன்னெடுக்க யோசிக்கிறீர்கள், என்ன உங்களிடம் திட்டம் இருக்கிறது, நாங்கள் பேச போகிறோம், நீங்களும் எங்களுடன் சேர்ந்து வந்து பேச முடியுமா, அல்லது உங்களுடன் எப்படியான கட்சி உங்களுக்கு இதை தந்திருக்கிறது என்ற கேள்விகளை, அதாவது அவர்களுடன் கதைத்து அவர்களையும் அரவணைச்சு சென்றிருக்கலாம். அடுத்தது அர்ச்சுனா பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவையும் கதைத்து அதில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் ஒரு பலமான வலுவான வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவத்தை வைத்து பேசுகிற போதுதான் அவர்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முடியும். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினராகிய பிறகு நாங்கள் அதற்குரிய கௌரவத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஆனபடியால் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எல்லோருடனும் கதைத்து இன்றைக்கு வடக்கு கிழக்கில் ஜேவிபி பெரிய அளவு ஆசனங்களை வென்றுவிட்டது என்ற நிலைப்பாடு இருந்தாலும் வாக்கு அளிப்பின் அடிப்படையில் பார்த்தால் 29% வாக்குகள் தான் வடக்கு கிழக்கில் ஜேவிபி எடுத்திருக்கிறது. 71% வாக்குகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் முஸ்லிம் கட்சிகளுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெறுமனே நாங்கள் ஜேவிபி வடக்கு கிழக்கை கைப்பற்றி விட்டது அல்லது வடக்கு கிழக்கில் பெரும் மாற்றம் ஜேவிபிக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று ஒரு மேல்வட்டு தோற்றப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நாங்கள் பொறிமுறை ரீதியாக விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ந்தால் நான் சொன்ன நிலைப்பாடுதான் 29% தான் அவர்களால் வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்தது. நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து அவர்களெல்லாம் ஒன்று கூடி கதைத்து நாங்கள் இன்ன விடயங்களை முக்கியத்துவப்படுத்தி அரசாங்கத்துடன் ஜனாதிபதியுடன் பேச வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியினரை ஏற்படுத்தி கொண்டு போய் பேசியிருந்தால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு வலுவானதாக இருந்திருக்கும். அதே நேரம் ஜனாதிபதி இவர்களை சந்திக்கிற போது ஒரு சாதாரண சந்திப்பு போலதான் அதை அவர் கருத்தில் கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஏனைய அமைச்சர்களையோ அல்லது நடைமுறைக்கு தன்னும் ஒரு அமைச்சரை கூட அவர் தன்னுடன் வைத்திருக்கிறது. ஆகவே அவர் தனக்குரிய ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட உத்தியோகபூர்வமாக அதில் வைத்திருக்கவில்லை. கேட்கிறார்கள், சந்திப்போம் என்ற வகையில் தான் அவருடைய சந்திப்பும் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரம் அவர் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு சாட்டுப்போக்குகள் சொல்லி பிரதான பிரச்சனை இனப்பிரச்சனைக்கு அரசியலமைப்பு ரீதியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நீங்கள் வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டதற்கு புதிய அரசியலமைப்பு வருகிற போது அதை நாங்கள் பார்ப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வலுவான ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லோருடன் கதைத்து ஒரு தீர்மானமாக சில விடயங்களை அரசுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சந்திப்பு இன்னொரு வகையில் பார்த்தால் மிக அவசரமாக ஏன் நடந்தது என்ற கேள்வியும் பலர் மத்தியில் எழுந்திருக்கிறது. சடுதியாக அரசுக்குள்ளேயே மாறுபட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய மிக பிரதான நபர் ஒருவர் சொன்னார், டெல்வின் செல்வா அவர்கள், புதிய அரசியலமைப்பில் இந்த 13வது திருத்தத்தை தாங்கள் ஒழிப்பதாக சொல்லியிருந்தார். அதற்கு எதிராக பல்வேறு வகையான எதிர்ப்புகள் கிளம்பியதும் தற்போது சொல்லுகிறார், நாங்கள் இப்போதைக்கு அதை ஒழிப்பதற்கு தயாராக இல்லை, ஆனால் புதிய அரசியலமைப்பு வருகிற போது எல்லோருக்கும் சமமான வாழ்வுரிமை சட்டம் ஒன்றை உருவாக்கி எல்லோரையும் சமனாக பேணக்கூடிய ஒரு முறையை கொண்டு வருவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆகவே இவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களை விட மோசமான ஒரு முன்பின் முரணான நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது எப்படி எதிர்காலம் போக போகிறது என்று இப்பொழுது பலருக்கு விளங்கி இருக்கிறது. இது ஒரு கடந்த காலத்தை விட ஒரு இக்கட்டான நிலைமையோ அல்லது கடந்த காலத்தை போன்ற ஒரு நிலைமையோ தான் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று பல்வேறு தரப்பினரும் உரையாடக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று வந்திருக்கிறது. ஆகவே இந்த சந்திப்பு
ஒரு பெறுமதியான முறையில் கையாளப்படவில்லை. அதே நேரம் சென்ற தரப்பு கூட தங்களுக்குள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பெறுமதியாக கையாளும். இது ஒரு பலவீனமான ஒரு சந்திப்பாகவும், இது சில வேளைகளில் அரசாங்கத்துக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஏனென்றால் இந்த மாத நடுப்பகுதிக்குள் ஜனாதிபதி இந்தியா செல்ல இருக்கிறார். அங்கு எப்படியான உரையாடல் அங்கு நடைபெறுகின்றதோ அது தொடர்பாக யாரும் இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் அந்த உரையாடலில் மிக முக்கியமாக இந்தியா இப்படி ஒரு கோரிக்கையை கடந்த காலத்து ஜனாதிபதிகள் எல்லாரிடமும் வச்சிருக்கிறார்கள். 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி மாகாண சபை தேர்தல்களை நடத்தி மக்களுக்கான அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று கடந்த கால ஜனாதிபதிகளை சந்திக்கிற போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இம்முறையும் அவர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வரக்கூடும். ஆனால் அந்த அறிவுறுத்தல்களை சமாளிக்கிறதுக்கு இப்பொழுது அன்றகுமாராவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்றுதான் நாங்கள் இதுல சொல்லுவோம். ஏனென்றால் அவர் சொல்லுவார், நாங்கள் சந்திச்சிட்ட மாக்களை பிரதான தரப்பா இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி தான். 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை சந்திச்சிருக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்று ஈஸியாக இதிலிருந்து அவர் கடந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இலங்கை தீவில் வடக்கு கிழக்கில் இப்பொழுது சீனா இந்தியாவினுடைய ராஜேந்திர மோதல் என்பது மிக ஒரு நெருப்பான நிலைமைக்கு வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் சீன தூதரின் யாழ் வருகையும் யாழ் பாணத்திலிருந்து ஊடக மையத்திலிருந்து அவர் விட்ட அறிக்கையும் இந்தியாவுக்கு ஒரு பாரிய ராஜேந்திர அடி என்றுதான் பல்வேறு தரப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த இலங்கை தமிழரசு கட்சி இப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இருப்பது, நான் நினைக்கிறேன் இது இந்தியாவினுடைய ராஜேந்திர செயற்பாடுகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது மாத்திரமல்ல, தமிழர்களுக்கும் ஒரு பலவீனமான சூழ்நிலையைத்தான் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தமிழரசு கட்சியின் இன்றைய நிலைப்பாட்டிலே பேச்சாளர் என்று இதுவரையில் நியமித்திருக்கின்றார்களா? மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர் நான் நினைக்கிறேன் கடந்த ஜனாதிபதியினுடைய சந்திப்பின் பிரகாரம் குறிப்பாக அவர் ஊடக சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அப்படி இருந்தால் நல்லது. அர்ச்சுனா பற்றிய பேசுபொருளாக இருந்த பல விடயங்கள் கழிந்து இந்த வெள்ளப்பெருக்கு எடுத்த போது அவர் செய்த நல்ல காரியங்களை பாராளுமன்றத்தில் ஒருவர் எடுத்து உரைத்திருந்தார். அது பற்றிய சூழ்நிலைகள் அல்லது அவருடைய செயல்பாட்டை பற்றி மக்கள் என்ன கதைக்கின்றார்கள்? அர்ச்சுனா செய்ததை விட அதைவிட பன்மடங்கு செய்த பலர் இங்கு இருக்கிறார்கள். இது என்னவென்றால் ஒரு ஊடக பரப்பில் ஒரு குறிக்கப்பட்ட யூடியூப் சேனல் நடத்துகிற சில குறிக்கப்பட்ட நபர்களினுடைய செயற்பாடுதான் இவ்வளவு தூரம் ஒரு நபரை முக்கியத்துவப்படுத்தி அங்கு காட்டியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கூட இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தன்னுடைய பெயரை சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பல லட்சம் ரூபாய் பணத்தை இந்த யூடியூபர் சேனல் நடத்துபவர்கள் எடுத்து விட்டார்கள், மக்களுக்கு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை கூட வைத்திருக்கிறார். ஒரு குறிக்கப்பட்ட பார்சல்களை கொடுத்து விட்டு விளம்பரம் நடத்தி இருக்கிறார், மற்றது குறைகளை விமர்சித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு சிரிப்பான வேடிக்கையான விடயம், அதில் பல இடங்களில் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னவென்றால், அங்கு சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நிதியை கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம் தானே என்று கேட்ட போது அவர் சிரித்து கொண்டு சொல்லுகிறார், கடந்த காலத்தில் இருந்தவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற நிதியை கொண்டு போய்விட்டார்கள், இப்பொழுது நிதி இல்லை, அதனால் செய்ய முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சொல்கிற போது நான் நினைத்தேன், எவ்வளவு தூரம் எங்களுடைய மக்களை முட்டாள்களாக நினைத்து அவர் கதை சொல்கிறார். முட்டாள்களாகத்தான் ஒரு குறிக்கப்பட்ட மக்கள் அவருடைய கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு போய் என்ன செய்யலாம், என்ன செய்வேன் என்று கற்பனையில் கதைத்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு இப்பொழுதுதான் விளங்கும், பாராளுமன்றத்துக்கு சென்றால் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியாது, என்னத்தை கதைக்கலாம். எந்த ஒரு விடயத்துக்குள்ளும் வெளியில் நின்று கதைப்பது இலகு, கொமெண்ட் அடிப்பது இலகு, உள்ளுக்குள் சென்று ஆட்சியாளர்களே நல்ல உதாரணம். அன்றகுமார அரசாங்கம் ஒரு நல்ல உதாரணம். இதுவரை காலமும் அவர்கள் வெளியிலிருந்து கொமெண்ட் பண்ணதான் நடந்தது. ஆனால் இப்பொழுது உள்ளுக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு புரிகிறது இது எப்படி ஒரு கடினமான ஒரு சூழல், நாங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவோம், இந்த நாட்டை எங்கோ கொண்டு போய் விடுவோம் என்றெல்லாம் பேசிய தரப்பு. இந்த திரைப்படங்களில் வருகிற ஒரு நாள் முதல்வன் போன்ற செயற்பாடுகள் தான் அவருடைய கதையா இருந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ளுக்கு வந்ததன் பிற்பாடுதான் அதனுடைய வேதனை, அதனுடைய பல பிரச்சனைகள், அது எப்படி நகரப்போறது,
இது நான் சொன்னேன், நான் STS தொலைக்காட்சியில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் என்னென்றால் 2025 சித்திரை வைகாசி மட்டும் நாங்கள் கொடுப்போம் இந்த அரசாங்கத்துக்கு, எப்படி போக போகுது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இடைக்கால வரவு செலவு திட்டமே சொல்கிறது அவருடைய எதிர்காலம் அப்படி போக போகுதுங்க. ஆனபடியால இந்த நாட்டின் வருமானத்தை சரியாக நிர்ணயிக்கிறதுக்கு பிரதான பிரச்சனையா இருக்கிறது இனப்பிரச்சனை. நீங்க இனப்பிரச்சனைக்கு முடிவு கட்டலையென்றா இதை வச்சு பிரச்சனையை கிண்டுறதுக்கு எத்தனையோ தரப்பு இருக்கு. எங்கட பிரச்சனையை வச்சு கிண்டி தங்களோட நலன்களை பெற்றுக்கொள்ளணும்னு நிறைய வெளிநாடுகள் இந்த நாட்டுக்குள்ள சுத்தி கொண்டு, அந்த நாடுகளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குமா போலதான் இந்த பிரச்சனையை வச்சிருக்கிறீங்க. வெளியில இருந்து எவ்வளவு தூரம் அக்கறையா பேசினீங்க, ஆனா இப்ப உள்ளுக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்கள். எவ்வளவு மிக சீக்கிரமா ஒரு புதிய அரசியல் சாசனத்தின் மூலமாக இந்த நாட்டுக்குள்ள புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சனைக்கு சமஷ்டி அடிப்படையில நீங்கள் ஒரு தீர்வு காணாட்டி நீங்க நினைக்குமா போல இந்த நாட்டை வருமானத்துல முன்னோக்கி கொண்டு செல்ல இயலாது. இந்த வருமானத்துல முன்னோக்கி கொண்டு செல்றதுக்கு எந்த நாடும் விட போறதில்லை. ஏனென்றால் அவங்க இந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு இவர்களை இழுத்து விழுத்துறதுக்குரிய சூழல்ல தான் இந்த நாடுகள். இன்றைக்கு இவர்கள் வந்த பிறகு அதை இன்னும் கூர்மை அடைந்துட்டு. ஏனென்று சொன்னால் இப்ப சைனா தாங்கள் தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தோம் என்ற நிலப்பாட்டை ஒவ்வொரு அறிக்கைகளிலையும் அவர்கள் உறுதி செய்து கொண்டு இருக்கிறார். தெற்காசிய பிராந்தியத்தில இந்திய சீன பிரச்சனைன்றது நான் நினைக்கிறேன் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்குள்ளேயே அது விரிவாக்கம் பெற்றிருக்கிறது. அப்படி விரிவாக்கம் பெற்றிருக்கிற சூழ்நிலையில அதுக்கும் வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசத்தில இந்த சீனாண்ட இந்தியாண்ட பிரச்சனை இன்னும் கூர்மை அடையுமா இருந்தா தென்னிலங்கையில இருக்கிற எந்த ஆட்சியாளரையும் நிரந்தரமா அது ஆட்சியை விட போறதில்லை. நல்ல சிறப்பு. இந்த அரசியல் ஆய்வுகளத்திலும் பல விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தாலும் இன்னும் கதைக்க வேண்டிய விடயங்கள் இத்தனையோ இருக்கிறது. அடுத்த வாரம் அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருப்போம். இன்று சிறப்பாக எங்களோட தாயகத்திலிருந்து திரு சபாபுதாஸ் அவர்கள் தெலுங்கானா மாவட்ட உறுப்பினராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்து பல அரசியல் வேலை திட்டங்களையும் பொது வேலை திட்டங்களையும் அரசியல் ஆய்வுகளத்தில் ஆய்வாளராகவும் தாயகத்திலிருந்து நன்றி சபாபுதாஸ் அவர்களை தாயகத்து தகவல்களை தந்ததுக்கு மீண்டும் அடுத்தவர் நன்றி தேவாண்ணா. நல்ல உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். அடுத்து வரும் வாரம் நாங்கள் அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்துள்ள முறை மறுபடியும் வைத்துக் கொண்டுள்ளோம். நன்றி, வணக்கம். ஒரு பலமான வலுவான வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவத்தை வைத்து பேசுகிற போதுதான் அவர்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முடியும். பாராளுமன்ற உறுப்பினராகிய பிறகு நாங்கள் அதற்குரிய கௌரவத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு வடக்கு கிழக்கில் JVP பெரிய அளவு ஆசனங்களை வென்றுவிட்டது என்ற நிலைப்பாடு இருந்தாலும் 29% வாக்குகள் தான் வடக்கு கிழக்கில் JVP எடுத்திருக்கிறது. சீனா இந்தியாவினுடைய ராஜேந்திர மோதல் என்பது மிக ஒரு நெருப்பான நிலைமைக்கு வந்துவிட்டது. சீன தூதரின் யாழ் வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஊடக மையத்திலிருந்து அவர் விட்ட அறிக்கையும் இந்தியாவுக்கு ஒரு பாரிய ராஜேந்திர அடி. அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.